ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சாதிப்பத்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான சூட்டிலே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த தேங்காவையும் அந்த மசாலாவையும் நம்ம வறுத்து சேர்க்கறதுனால அந்த கிரேவி வந்து ரொம்ப டார்க்கான ஒரு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது கொஞ்சம் ஆறுனதும் அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி வைக்க போகிற பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 10 சின்ன வெங்காயத்தை மெல்லிசா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே இதில் நல்லா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு 50% வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான செட்டிநாட் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.